இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் பார்த்தீங்கன்னா வெளிநடப்பு செஞ்சுருக்காரு. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, தேசிய கீதத்தை அவமதிச்சிட்டாங்க அப்படின்ற காரணத்தை சொல்லிட்டு வெளிநடப்பு செஞ்சுருக்கார். தமிழக அரசுடைய உரை இருக்கு இல்லையா, அதை வாசிக்காமலே வெளிநடப்பு செஞ்சுருக்காப்புல. அதாவது நம்ம தமிழ்நாட்டில் முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து தான் பாடுவோம், அடுத்தது கடைசியாக தான் தேசிய கீதம் பாடுவோம். இதுதான் நம்மளுடைய வழக்கம். ஆனால் ஆர்.என். ரவி என்ன பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா, தமிழ் தாய் வாழ்த்து மட்டும் பாடுறாங்க, தேசிய கீதம் பாடாமல் தவிர்த்துட்டாங்கன்னு சொல்லி அவமதிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் பாட்டுக்கும் வெளியே கிளம்பி போயிருக்காரு. இவங்களுக்கு தோன்ற மாதிரி நம்மளுடைய வழக்கத்தை நம்ம எப்போவுமே பின்பற்ற ஒரு மரபை மாற்றணும். இதே தான் அத்தைக்கு சைமனும் தமிழ் தாய் வாழ்த்து நம்ம வழக்கமாக பாடிக்கிட்டு இருக்கிற பாட்டை மாற்றி அவர் புதுச்சேரியில் உள்ள தமிழ் தாய் வாழ்த்தை கொண்டு இங்கே பாடுவாப்புல. இவங்க இஷ்டத்துக்கு இந்த சங்கிகள்லாம் அவங்களுக்கு என்ன தோணுதோ அந்த பாட்டை பாடுவாங்க. அவங்களுக்கு எந்த பாட்டை பாடணும், முதல்ல பாடணும், எதை கடைசியில் பாடணும், எதை நடுவில் பாடணும், எல்லாமே இவங்க முடிவு பண்ணுறபடி தான் நம்ம எல்லாரும் பாடணும் வாழணும்னு நினைக்கிறாங்க. இப்படி இவர் வெளிநடப்பு செஞ்சது ப்ரீ பிளான்ட் அப்படின்ற மாதிரி தான் பேசிக்கிறாங்க. ஏன்னா இவர் வெளிநடப்பு செஞ்ச உடனேயே அவருடைய ட்விட்டர் கணக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பதிவு, அந்த பதிவு கொஞ்ச நேரத்தில் டெலீட் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த பதிவு எப்படி இவர் வெளிநடப்பு செஞ்ச உடனே போட்டாங்க அப்படின்றது தான் கேள்வி. ஏன்னா வெளிநடப்பு செய்ய போகிறார் அப்படின்றத முன்கூட்டியே இவங்கெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு கரெக்டாக பிளான் பண்ணி போன மாதிரி தான் இருக்குது. இங்கே தேசிய கீதத்தை மதிக்க மாட்டேங்கிறாங்க, தமிழ் தாய் வாழ்த்தை மட்டும் பாடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நரேட்டிவை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக ஆர்.என். ரவி அவர்கள் இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் பேசப்படுது. ஏற்கனவே அந்த ஆளுக்கு தமிழ் தாய் வாழ்த்து மேலே ஏதோ காண்டு இருக்குது. திராவிட அப்படின்ற வார்த்தை இருக்கு இல்லையா, இது இந்த சங்கிகளுக்கெல்லாம் கோபம் வரதான் செய்யும், பிரச்சனை வரதான் செய்யும். இன்க்ளூடிங் சைமன் சட்டசபையிலேருந்து இப்போ வெளியேறின மாதிரி தமிழ்நாட்டோட ஆளுநர் பதவியிலேருந்து வெளியே போயிட்டாரு அப்படின்னு சொன்னால் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. எனக்கு ஒரு டவுட்டுங்க, நம்மெல்லாம் நம்மளுடைய வேலையை செய்யலை அப்படின்னா அன்னைக்கான நம்மளுடைய சம்பளம் கட்டு இல்லைன்னா நமக்கான பணம் வராது, அந்த மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இவர் இப்போ இவருடைய வேலையை இன்றைக்கி செய்யலை, இதுக்கு இவருடைய சம்பளத்தை கட் பண்ணுவாங்களா? இருக்கிற வேலையே கிடையாது. ஊனா எந்திரிச்சு போயிடுவார். தேசிய கீதம்ன்றது கடைசியில் தான் பாடுவோம், தமிழ் தாய் வாழ்த்துன்றதை முதல்ல பாடுவோம் அப்படின்றது நம்ம ஊரில் படிக்கிற சின்ன 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் குழந்தைக்கும் தெரியும். இவங்களுடைய இந்த எச்ச அரசியல் செய்கிறதுக்காக இப்படி அபாண்டமான பழிகளை நம்ம தமிழ்நாட்டு மேலேயும் தமிழக அரசு மேலேயும் போடுறதே இந்த சங்கிகள் வேலையாக வச்சுருக்காங்க. இதுக்கு பாருங்கள், பிஜேபி நல்லா முட்டு கொடுக்கும், நாம் தமிழர் முட்டு கொடுப்பாங்க, எல்லாம் அந்த வலதுசாரிகள்லாம் பக்காவாக முட்டு கொடுப்பாங்க. இவங்க விருப்பப்படி இயங்குறதுக்கு இது என்ன பாஜக அலுவலகமா, இல்லை பாஜக ஆட்சி நடைபெறுதா? உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் கிளம்புங்க தமிழ்நாட்டை விட்டு. ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்களே, தமிழ்நாட்டோட சட்டமன்ற மரபை மீறினது அவர் தான். தமிழ்நாட்டில் எந்த பாடலை முதல்ல பாடணும், எந்த பாடலை கடைசியாக பாடணும் அப்படின்றத முடிவு பண்ணுறது முழுக்க மாநில அரசோட கையில் தான் இருக்குது. இவர் ஜஸ்ட்டு ஒன்றிய அரசால் நியமிக்கப்பட்ட ஆளுநர், அவ்வளவுதான். இந்த பேட்டர்னை மாற்றணும் அப்படின்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு மட்டும்தான் முழு அதிகாரம் இருக்குது. அப்படி தமிழ் தாய் வாழ்த்து பாடுறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டை விட்டு வெளியே கிளம்பலாம். யாராக இருந்தாலும் சரி, சைமனாக இருந்தாலும் சரி. அதுக்கு பிறகு நம்ம சபாநாயகர் அப்பாவும் இருக்கார் இல்லையா, அவரு ஆளுநர் உரையுடைய தமிழாக்கத்தை அதுக்கு பிறகு வாசிச்சிருக்காரு இவர் வெளிநடப்பு செஞ்சதுக்கு அப்புறமா. அதில் முக்கியமான சில விஷயங்கள் நான் பேச வேண்டியது இருக்குது. ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாட்டின் மொத்த பெண் தொழிற்பணியாளர்களில் 41% பெண்கள் தமிழ்நாட்டில் உள்ளனர். அதாவது நாட்டிலேயே வேலை செய்கிற பெண்களுடைய சதவீதம் பார்த்தோன்னு சொன்னால் 41% பேர் தமிழ்நாட்டில் இருந்து தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது நம்ம தமிழகத்துக்கு பெருமை சேர்க்கிற ஒரு விஷயம்தான். சைமனை மாதிரிப்பட்ட ஆட்கள் பெரியாரெல்லாம் திட்டி பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் பெரியாருடைய கருத்தியல்கள்லாம் இன்னைக்கு வரைக்கும் உயிரோடு இருந்து எல்லாமே நிறைவேறிட்டு தான் இருக்குது. இதெல்லாம் அதுக்கு சான்று. இவங்க என்ன தான் பெரியாரை திட்டினாலும், என்ன தான் பெரியாரை இகழ்ந்தாலும் அவர் நினச்சதெல்லாம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. நடத்துவோம். சட்டப்பேரவையில் கடந்த வரலாறுகள் இருக்கும் இல்லையா, இந்த ஆர்.என். ரவி அவருடைய உரை வரலாறுகளை பார்ப்போம். 2022 வருஷம் மட்டும்தான் அவருடைய முதல் உரை வேறு, அந்த வருஷம் படிக்க வேண்டியது, அது மட்டும்தான் அவர் முழுசாக படித்தார். அரசோடைய அறிவிப்புகள் திட்டங்களை எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்து சொன்னார். 2023 வருஷம் உரையில் இருந்த மகளிர் முன்னேற்றம், மதச்சார்பின்மை, சுயமரியாதை, பெரியார், அம்பேத்கர், கலைஞர் இந்த சொற்களை எல்லாம் உச்சரிக்காமல் விட்டுட்டாரு. இந்த சொற்களையெல்லாம் உச்சரிக்காமல் விட்டதுனால அவையில் சரியான பிரச்சனை வந்துச்சு. அரசு கொடுத்த உரையில் இருப்பது தான் அவையில் நிறைவேறும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பதிலடி கொடுக்குறப்போ ஆளுநர் இவர் இருக்கார் இல்லையா, ஆர்.என். ரவி,
அவையிலிருந்து வெளிநடப்பு செஞ்சுட்டார். 2024 போன வருஷம் என்ன பண்ணிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பண்ணுற மாதிரி தான். உரையோட தொடக்கத்தில் தமிழ் தாய் வாழ்த்து மட்டும்தான் பாடப்படுது, தேசிய கீதம் பாடப்படுறது இல்லைன்னு சொல்லிக்கிட்டு உரையை வாசிக்காம உட்கார்ந்துட்டார். அதுக்கப்புறம் சபாநாயகர் அப்பாவு தான் அந்த உரையை வாசித்தார். இப்போ 2025 வருஷம் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இதே காரணத்தை சொல்லி தமிழ் தாய் வாழ்த்து மட்டும்தான் பாடப்படுது, தேசிய கீதம் பாடலை அப்படின்னு சொல்லிட்டு வெளிநடப்பு செஞ்சுட்டாப்புல. இது இவ்வளவுமே இவர் சட்டப்பேரவையில் இவர் செஞ்ச சேட்டைகள். இதை தாண்டி வெளியே இவருடைய சங்கித்தனங்களையெல்லாம் அங்கங்கே வெளிக்காட்டிக்கிட்டு இருந்தார். லைக் இந்த பொதிகை சேனலில் ஒரு ஃபங்க்ஷன் அப்போ பார்த்தீங்கன்னா, தமிழ் தாய் வாழ்த்தில் அந்த ஒரு லைன் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் லைனை தவிர்த்துட்டு பாடுனது, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காப்புல இந்த சங்கி RN ரவி அவர்கள். இவர் இப்படி வெளிநடப்பு செஞ்சதுக்கப்புறம் சட்டப்பேரவையில் உள்ள விஷயங்கள் எல்லாம் நிகழ்ச்சியெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல் தேசிய கீதம் பாடி தான் சட்டப்பேரவை நிறைவு பெற்றுச்சு. இப்போ எங்கே தேசிய கீதத்தை அவமதிச்சாங்க? அப்போ இவங்களுடைய பிரச்சனை என்னென்னா, தமிழ்தாய் வாழ்த்தை எதிர்க்கிறது, தமிழ்தாய் வாழ்த்து ஒழிக்கிறது பிடிக்கல. ஆண்டுக்கு ஒரு தடவை எழுதி கொடுக்குற உரையை வாசிக்கிறதும் இல்லை, சபை நிறைவேற்றி அனுப்புகிற சட்ட முன் வடிவுகளுக்கு ஒப்புதல் வழங்குறதும் இல்லை, அரசோடைய கோப்புகளில் கையெழுத்து போடுறதும் இல்லை. இந்த ஆளுநருக்கு இருக்கிறதே இந்த 3 வேலை தான். இந்த 3 வேலையுமே செய்யாமல் சனாதனத்தை பரப்புறதுலேயே முக்கியமாக இருக்காரு, சனாதன ஆராய்ச்சியில் ஈடுபட்டு இருக்காப்புல. இந்த சம்பவத்துக்கு நம்ம எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஆளுநர் உரையை புறக்கணித்து சொல்லலையாம். ஆளுநர் தமிழ்தாய் வாழ்த்தையும் உரையையும் புறக்கணிச்சதில் எந்த தவறும் இல்லையா, அது அவர் விருப்பமா. மிஸ்டர் எடப்ஸ், ஆளுநர் உரை அப்படின்றது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுடைய உரை தான். நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், தயவு செஞ்சு கட்சியுடைய பேரில் இருக்கிற பேரறிஞர் அண்ணாவுடைய பேரெல்லாம் நீக்கிருங்க. உங்களுக்கும் உங்கள் ஆளுநர் இருக்கார் இல்லையா, அவருக்கும் முதலாளியாக இருக்கிற ஆட்கள் இருக்காங்க இல்லையா, முதலாளியாக நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பேரை கட்சியில் வச்சுருங்க, அது கரெக்டாக இருக்கும். இது ஒரு பக்கம் இருக்க, சட்டப்பேரவைக்குள்ள அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள்லாம் நுழையிறப்போ சட்டையில் யார் அந்த சார் அப்படின்னு இந்த பாக்கெட்டில் லோகோவோட ஒரு சட்டையை போட்டு வந்திருக்காங்க. இவங்களெல்லாம் பார்த்தா, இவங்க மூஞ்செல்லாம் பார்த்தா பாதிக்கப்பட்ட பொண்ணுக்காக வருத்தப்பட்டு போராடுற மாதிரியா இருக்குது. பாருங்கள் எப்படி ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு வராங்கன்னு. நமக்கு ஒரு பாயிண்ட் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷத்தில் வர மாதிரி இருக்குல்ல. இவங்கெல்லாம் சங்கிங்களோட இடத்த பிடிச்சிருவாங்க போல். யார் சிறந்த கோமாளி அப்படின்ற ஒரு போட்டி வச்சு பார்த்தா சங்கிங்களே ஓவர்டேக் பண்ணிடுவாங்க போல். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அதிமுக, நாம் தமிழர், இவங்கெல்லாம் அவங்களோட கைக்கூலிகள் தானே, வேற என்ன இருக்குது. இவங்கெல்லாம் பார்த்தா போராடுற மாதிரியா இருக்குது. அந்த மாணவியை கேலி கூத்தா வச்சு ஏதோ சுயலாபம் அடைஞ்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. விளம்பரம் தட்டுறாங்க. இதே தான் உயர்நீதிமன்றமும் செருப்பால் அடித்து கேட்டுச்சு. திருந்துற மாதிரி தெரியல போங்க. சரி மக்களே, நான் இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன். இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில் சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை, டேக் கேர்.